ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஜாம்பி சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ ஜிம்மில் இருக்க எல்லாருமே மூக்கை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவள் பாவோட கட்டை அவுத்து விட்டனால தானே இவ்வளோ பிரச்சனையாச்சுன்ட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கா. நான் இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல, நான் பாக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், பட் இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலன்னு சொல்ல இவளை திட்டுறதால எதுவும் மாற போகிறதில்ல, நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கலான்ட்டு. அப்போதான் இவங்க நிங்கும் ஜீனும் எங்கன்னு யோசிக்க இந்த இடத்த சுற்றி தான் ஜாம்பிஸ் வந்துருச்சுல, ஸோ அவங்க வேற எங்கேயாச்சும் சேஃபாக இருப்பாங்கன்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எர்த் என்ன சொல்கிறான்னா, இல்லை அப்படி இருக்காது, கண்டிப்பாக எங்கள் சீனியர் அதாவது எக்கதான் சொல்கிறான், எக்கு பாவை கண்டிப்பாக கொலை பண்ணிடுவான்னு சொல்கிறான். அவன் பண்ண வேலைக்கு என் சீனியர் கண்டிப்பாக அந்த பாவு உயிரோடு விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ கரெக்டாக ஜாம்பிஸோட சத்தெல்லாம் கேட்க இவங்க ஃபஸ்ட்டு தப்பிக்கிறதுக்கான வழியை பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜீனுக்கு அவள் படித்த ஆர்டிக்கல் காட்டிகிட்டு இருக்கா, அதாவது ஜெல்லிஃபிஷ் பற்றி. ஆக்சுவலாக சில ரிசர்ச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இம்மோர்ட்டலாக இருக்க ஜெல்லிஃபிஷுக்கு ஒரு பேராசைட்டை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க இந்த பேராசைட் அதாவது அந்த ஒட்டுண்ணி ஜெல்லிஃபிஷை எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு தான் நினச்சிருக்காங்க. பட் அவங்க நினச்சதுக்கு மாறா அந்த ஜெல்லிஃபிஷோட உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஜெல்லிஃபிஷ் அது கூட இருக்குள்ள அனிமல்ஸ் எல்லாம், அந்த கடல்வாழ் அனிமல்ஸ் அது எல்லாத்தையுமே தாக்கி இருக்கு. இந்த மாதிரி ஒட்டுண்ணி இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஜெல்லிஃபிஷையும் ஒட்டுண்ணி இன்ஜெக்ட் பண்ணாத ஜெல்லிஃபிஷையும் இவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்ஃபெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ஜெல்லிஃபிஷ்லலாம் செல் பிரிக்கெல்லாம் நிறைய நடக்கிற மாதிரி இவ படிச்சிருப்பா. ஸோ ப்ரொஃபஸர் இதுலேருந்து எதாவது ரிசர்ச் பண்ணி எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்களேன்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஆர்டிக்கிள் அவருக்கு ரொம்ப லேட்டாக தான் சென்ட் பண்ணியிருப்பா. அதுக்கு முன்னாடியே அவர் டெஸ்டிங்லாம் ஆரம்பித்து சிரம் கொடுத்துருப்பாரு. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அவரோட ஆஃபீஸ் போய் பார்க்கணுன்ட்டு இவங்க அங்கே போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜிம்மில் காட்டினாங்கன்னா சான் அவனாக சொல்லியிருப்பான், நான் எல்லாரையும் வழி நடத்துகிறேன், என் பேச்சை கேட்டு தான் எல்லோரும் நடக்கணும், அப்போ தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த கேப்போட பொண்ணு போய் மூக்கடை பேசுகிறா, உன் மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்க எல்லாரும் உன்னை காரணம் காட்டுறாங்க, இதுக்கெல்லாம் நீ காரணம் இல்லைன்னு சொல்கிறா. இதை கேட்கும்போது மூக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அதோட இந்த கேப்போட பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நம்மளை வழி நடத்துகிறாங்கல்ல அவங்கள பற்றி நிறைய உண்மைகள் உனக்கு தெரியாது, அந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன், அதை தேவைக்கு மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கோன்ட்டு அவள் ஏதோ உண்மையை சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சேனை காட்டினாங்கன்னா அவன் மறுபடியும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு டக்குன்னு ஜாம்பிஸ் முகெல்லாம் வந்துட்டு போகுது. பதட்டத்தில் அவன் டேப்லெட் சாப்பிடலான்னு எடுத்தா அதையும் அவன் கீழே தான் போடுறான். அவன் பயம் இன்னும் எச்சாயி அவன் நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நோன் வரான். அவன் தான் சேனை ஹக் பண்ணி எல்லாம் சரியாயிரும்னு கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போதான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நோன் குடிச்சிட்டு வந்த மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அப்போ ஆக்சுவலாக அன்னைக்கு சேனுமே அங்கே குடிக்க போயிருப்பான். அதுக்கப்புறம் சான் டிரைவ் பண்ண போக நோன் சொல்லியிருப்பான், நீ குடிச்சிருக்க இப்போ டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் சான் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அதனால் நோனும் அவன் காரில் ஏறிட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சான் என்ன பண்ணுறான்னா அவன் திடீர்னு அழ ஆரம்பிச்சிடறான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என்னால் எதையும் தடுக்க முடியலன்ட்டு அவன் பயங்கரமாக அழுதுட்டு இருக்க. அப்போ நோனுக்கும் இவன் ஏதோ விஷயத்தில் பயந்துருக்கான்னு தெரியுது. அதனால் அவன் தான் ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆக்டிங் டிரைவரை போட்டு நோன் போய் அவன் வீட்டில் இறங்கியிருப்பான். சானை அவங்க வீட்டில் விட சொல்லியிருப்பான். அப்போ தான் நீங்கள் அவள் வீட்டிலேருந்து பார்த்துருப்பா. ஸோ நீங்களுக்கும் தெரியும் போல அன்னைக்கு சானோட காரில் தான் நோன் வந்து இறங்கினான்ட்டு. இப்போ ப்ரெசன்ட்ல காட்டினாங்கன்னா நோன் அதே மாதிரியே சானை சமாதானப்படுத்திட்டு இருக்க. அப்போ சான் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டான். அவன் சொல்கிறான், உங்கள் அம்மா பற்றின ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு தோன் வர இவங்க 2 பேரும் ஹக் பண்ணுற மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால இவங்க வேலைக்கு உட்காந்துக்கிறாங்க. அப்போ அவனும் எல்லாரும் எதையோ பார்க்க கூப்பிட்றான், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எல்லாரும் போய் ஆடிட்டோரியத்தில் வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல, அதை தான் இப்போ பார்க்குறாங்க. சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க, இப்போ தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த பேக் லீடராக வர்றது அந்த சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் ஜானிடராக ஒர்க் பண்ண ஆன்ட்டி தான். அந்த ஆன்ட்டி தானே ப்ரொஃபஸர் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணியிருப்பாரு. அவங்க தான் வர அந்த ஆன்ட்டி அங்கே வர இவங்களுக்கு தெரியுது இவங்க எங்களோட ஃபேக்கல்ட்டி தான் ஒர்க் பண்ணாங்கன்ட்டு. ஆனால் இங்கே கொஸ்டின், அவங்க ஏன் பேக் லீடராக இருக்காங்க தான். இதில் அங்கே இருக்க ஜாம்பிஸ்லாம் நிறைய இறைய அந்த ஆன்ட்டி கொண்டு வந்திருக்குங்க. ஆனால் அந்த ஆன்ட்டி அந்த இறையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஜாம்பியாக மாறி இருப்பாள்ல அவளை போய் பார்த்து அவளை கடிக்குதுங்க. ஸோ அந்த ஆன்ட்டியை நாவை கடிக்கும் போது இன்னொரு ஜாம்பி கத்துது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னே புரியல. அதுவும் இல்லாமல் அந்த ஆன்ட்டி அதுக்கப்புறம் அங்கே இருக்க இறைங்களெல்லாம் அங்கே சுற்றி இருக்க எல்லா ஜாம்பிஸையும் சாப்பிட சொல்லிடுதுங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன ரீசனாக இருக்குன்னு தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க.
இன்னொரு பக்கம் நிங்கோ ஜீனும் ப்ரொஃபஸரோட ஆஃபீஸில் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு லாக்கர் இருக்குது. அதில் பாஸ்கோட் என்னன்னு தெரியாமல் நிங் முழிச்சிட்ருக்கா. அப்போ ஜீன் அங்கே தேடி பார்க்க அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதில் நிங்கோட அம்மா, அவங்க கையில் ஒரு குழந்தை, அது நோன்டாம் போல். ஸோ அந்த ஃபோட்டோவை திருப்பி பார்த்தா நோன்னு அவன் பேர் போட்டு அவனோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஸோ இப்போ ஜீன் என்ன சொல்கிறான்னா, இந்த டேட் ஆஃப் பர்த்தை அந்த லாக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கிறான். ஆனால் நீங்கள் சொல்கிறான், என் தம்பியோட பாஸ்வேர்டு எதுக்கு ப்ரொஃபஸர் வச்சுருக்க போகிறாரு, இது வராதுன்னு சொல்கிறான். ஆனால் ஜீனுக்கு என்னமோ தோணுது, இல்லை நீ இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல அந்த பாஸ்கோட் போடும் போது அந்த லாக்கர் ஓப்பன் ஆயிடுது. ப்ரொஃபஸர் ஏன் நோனோட பர்த்டே டேட்டை பாஸ்வேர்டை வச்சுருக்காருன்னு தெரில. இப்போ ஜிம்மில் காட்டினாங்கன்னா இவங்க எல்லாரும் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னா, நாவை அந்த ஆன்டிக்கு அடிக்கும் போது ஒரு ஜாம்பி கத்துச்சுல, அந்த ஜாம்பி யாருன்னா அந்த ஜாம்பி கடிச்சு தான் நாவே இன்ஃபெக்ட் ஆனா. அதாவது நாவை தூக்கிட்டு வரும்போது ஒரு ஜாம்பி வந்து கடிச்சதுல, அந்த ஜாம்பி தான் அங்கே கத்திருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஆன்டிக்கிட்ட எல்லா ஜாம்பிஸும் அமைதியாக இருக்க அந்த ஆன்டிக்காக இற கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த ஆன்டிக்கும் இந்த ஜாம்பிஸ்க்கும் ஒரு அம்மா குழந்தைங்க அந்த ரிலேஷனாக இருக்க மாதிரி. ஸோ இவங்களுக்கு இங்கே வர டவுட் எதுனா, எதுக்கு அந்த ஆன்டி தான் அம்மாவாக இருக்குது, அது ஏன் பேரண்ட் ஜாம்பியாட்ட இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஆன்டி சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதோ ரிசர்ச்சுக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்குமோன்ட்டு இவங்க ஓரளவு கெஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரொஃபஸரை காட்டினாங்கன்னா அவங்க நிங்கோட அம்மா ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே மூச்சு விடுற மாதிரி ஒன்று மாட்டியிருப்பாங்கல்ல, அதை அவங்க கிட்ட இருந்து கழட்டி விட்டு ப்ரொஃபஸர் போய் சூசைட் பண்ண போயிட்டாரு. அப்பா கரெக்டாக ஏதோ சத்தம் கேட்க ப்ரொஃபஸர் திரும்பி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் இந்த லாக்கரில் இருக்க ஃபைல்ஸ் பார்க்கும்போது அவளுக்கு தெரிஞ்சிருது ப்ரொஃபஸர் ஆன்டி ஏஜிங் டெஸ்ட்டு அப்படிங்கிறது ஒன்று பண்ணுறதா சொல்லி தான் இந்த ரிசர்ச்சுக்கு வாலண்டியர்ஸ் சேர்த்திருக்காரு. அதுவும் அந்த வாலண்டியர்ஸ் கிட்டலாம் ஒரு கான்ட்ராக்ட்னு சொல்லி பயமுறுத்தியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பாங்கல்ல, நீங்கள் உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் என் கிட்ட தான் வரணும், வேற எந்த டாக்டர்கிட்டையும் போகக்கூடாதுன்னு ப்ரொஃபஸர் சொல்லியிருப்பார்ல, அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பென் டிரைவ் ஃபைல்ஸ் எடுத்துட்டு நிங்கும் ஜீனும் வெளியே வர பார்க்க அப்போ இவங்க வேற ஒரு ரூமில் இருக்காங்க. அப்போ தான் ஹால்வேவை இவங்க ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அங்கே எக்கு ஆல்ரெடி ஜாம்பியாக மாறிட்டான். அந்த பதட்டத்தில் இவங்க சத்தம் போட எக்கு இந்த சத்தத்தை கேட்டு டோர் கிட்ட வந்து தட்டிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் காட்டினாங்கன்னா இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல அந்த ஆன்டி தான் பேரண்ட் ஜாம்பின்ட்டு. ஸோ அந்த பேரண்ட்டை இவங்க அட்டாக் பண்ணும்போது அவங்க குழந்தைங்களே என்ன ஆவாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. சப்போஸ் இவங்க அந்த ஆன்டியை கொலை பண்ணிட்டா அந்த ஜாம்பிஸ்லாம் இவங்களை சும்மாவே விடாது. ஸோ அப்போ ஏர்த் ஒரு பிளான் சொல்கிறான், அப்போயே அந்த ஜாம்பியை நம்ம கொலை பண்ணணும், அந்த ஆன்டியை வச்சு நம்ம மற்ற எல்லா ஜாம்பிங்களையும் நம்ம சொல்கிறத செய்ய வைக்க முடியுமான்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறான். அதாவது அந்த ஆன்டியை பணையமாக வச்சு மற்ற ஜாம்பிஸை இவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு பார்க்க போகிறாங்க. இப்போ எக்கோட ஜாம்பி டோர் கிட்ட நின்றுட்டு இருக்க இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜீன் ஒரு ஐடியா பண்ணுறான், நீ வேற ஒரு டோர் வழியாக போய் வெளியே இருக்க கன்னை எடுத்து எக்கை சூட் பண்ணிடு, நான் இங்கேருந்து எக்கை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்ட்டு. சரின்னு இங்கும் போக இங்கே ஜீன் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் எக்கோட ஜாம்பிக்கு கண்ணு தெரியல, அதனால் இவன் சத்தத்தை வச்சு தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நிங்கும் இன்னொரு டோர் வழியாக வெளியே வந்துடுறா. அந்த ஹால்வேல இருக்க கன் அவள் எடுக்க போக தெரியாமல் சத்தம் போட்டுடுறா. அப்பா கரெக்டாக அந்த ஜாம்பி நீங்கள் அட்டாக் பண்ண வர அதுக்குள்ளே ஜீன் வந்து அந்த ஜாம்பி பிடிச்சிட்றான். ஜீன் சொல்கிறான் கன்னை வச்சு சுடு சுடுன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வழியாக அந்த ஜாம்பி சுட்டுறா. அதுக்கப்புறம் நீங்க ஜீனை கூட்டிகிட்டு போகிறா. அந்த ஜாம்பியோட ரத்தம் ஜீன் மேலே தானே தெரிச்சிருக்கும். ஸோ ஒரு கெமிக்கல் வச்சு அந்த ரத்தத்தில் தொடச்சி விட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குன்னு போட்டு பார்க்குறாங்க. அதில் அந்த ப்ரொஃபஸர் தான் பேசுகிறாங்க, நான் இந்த இடத்துல சொல்கிறது எல்லாமே உண்மை. ஒருவேளை இந்த பென்ட்ரைவ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நாங்கள் பண்ண ரிசர்ச் நிறைய இன்னசென்ட்டான உயிர்கள் போகிறக்கு காரணமாக இருந்திருக்குன்னு ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஆனிசங் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக தான் ஆரம்பிச்சுன்னு அவர் சொல்ல, இன்னொரு பக்கம் ஜிம்மில் காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் அந்த ஆன்டி எப்படி பணையமாக பிடிக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஜீனிஸ் பையனும் சன்னோட கேங்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜீனிஸ் பையன் அந்த ஜாம்பிஸ்லாம் அமைதியாக்கிறதுக்கு ஏதோ மருந்தாட்ட கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த மருந்தை ஜாம்பி மேலே இவங்க தெளிக்கணும்ல, அதுக்கு இவங்களுக்கு ஏதாவது மிஷினாட்ட தேவைப்படுது கன்னாட்ட. அப்போ தான் வின் ஒரு ஐடியா கொடுக்குறான், நம்ம ஃபயர் டிஸ்டிங்யூசரை யூஸ் பண்ணலாமான்ட்டு. அது நல்ல ஐடியாவாக தான் எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் அந்த சன் எல்லாரையும் காட்டினாங்கன்னா அவங்க லில்லி முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல லில்லிக்கு சியர் டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ அவளுக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வர மாதிரி அவங்க எல்லாரும் அவன் முன்னாடி சியர் டான்ஸ் ஆடிட்டு இருக்க லில்லியும் அதை என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இவனுங்க டீம் மட்டும்தான் ஜாம்பி முன்னாடி நின்று எப்பயுமே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வின்னு ஜீனிஸ் பையனும் வர அவங்க கேட்குறாங்க, டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அங்கே பாருங்கன்ட்டு. என்னன்னா இவங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க அந்த சத்தத்தை கேட்டு அங்கே ஜாம்பிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, தேவையில்லாம வம்ப
வேலைக்கு வாங்கின மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இதில் லில்லியோட ஜாம்பி என்ன பண்ணுதுன்னா, இந்த பாட்டை பாடிட்டு இருந்துச்சுல, கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு போல். அவளும் அந்த பாட்டை பாடிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது சன்னுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் லில்லி இந்த பாட்டை பாடிட்டு கைக்கு ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்க அவள் இவங்களை விட பயங்கரமாக கத்துறா. அது மூலமாக இன்னும் நிறைய ஜாம்பிஸ் வந்துடுது. இப்போ இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படியே கொஞ்ச நேரம் விட்டால் அந்த கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு ஜாம்பிஸ் உள்ளே வந்துடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு இவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ சன் ஒரு முடிவு எடுக்கிறான். நான் போகிறேன். சப்போஸ் அந்த ஜாம்பிஸ்லாம் உள்ளே வந்துச்சுன்னா நம்ம யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம். அதுக்கு நான் போய் அந்த ஜாம்பிஸை தடுக்கிறேன், நீங்களாம் உள்ளே இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேமு மற்றவங்கலாம் இதுக்கு விடுற மாதிரி தெரில. உன்னை விட மாட்டோன்னு சொல்ல சன் இதுதான் சரியாக இருக்கும், நான் போகிறேங்கிறான். அப்போ லில்லி என்ன பண்ணுறதுன்னு கேட்க, லில்லியை விட்டுருங்க, அவளோட நேரமும் என் நேரமும் எப்பயும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சன் வெளியே போக இவங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த சீரீஸில் இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லரான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.